நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோடைய மினிஸ்டரான திரு பொன்முடி அவர்கள் ரீசெண்டாக கலந்துக்கிட்ட ஒரு கூட்டத்தில் ரொம்ப சர்ச்சைக்குரிய பேச்சை பதிவு பண்ணியிருக்காருங்க. இவர் அந்த மேடையில் ரொம்ப சர்ச்சையாக பேசுறதுனால அங்கே இருந்த பெண்கள்லாம் ரொம்ப இழிவாக ஃபீல் பண்ணியிருக்காங்கங்க. இது மட்டும் இல்லைங்க, இவர் நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த மகளிர் விடியல் பயணம் திட்டத்தை அங்கே இருக்க பெண்கள் முன்னாடி நீங்கள் எல்லாம் இப்போ எதில் போகிறீங்க, ஓசியில் தானே அப்படின்னு அந்த திட்டத்தை கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்காருங்க. இதை தெரிஞ்ச நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஒரு மேடையில் மனசு விட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காருங்க. அதை நீங்களே பாருங்க. நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடு தான் நான் கண் விழிக்கிறேன். இது சில நேரங்களில் தூங்க விடாமல் கூட ஆக்கி விடுகிறது. என் உடம்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இவர் ரீசெண்டா பேசின தப்பால இவரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க துணை பொதுச் செயலாளர்லேருந்து நீக்கிட்டாங்கங்க. நம்ம முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள், அக்கட்சியின் தலைவரான மு க ஸ்டாலின் அவர்கள் டைரக்டா அவரே இறங்கி ஒரு கட்சியை விட்டு தூக்கியிருக்காருங்க. மினிஸ்டர் பதவியும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் நியூஸ் வருதுங்க. நம்ம சிஎம் சார் செஞ்ச செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணிட்டு போங்க.